ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 72 ஹவர்ஸ்னு ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போறோம். நான் நிறைய சேனல்ல செக் பண்ணி பார்த்தேன். ஏன் தெரியல இந்த படத்தை யாருமே போடல. ஆனா கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா ஏன் யாருமே போடலன்னு தெரியல. நம்ம தான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் இந்த சேனல்ல. ஓகே கைஸ், நம்ம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போகலாம். அப்படி கதைக்குள்ள போறது முன்னாடி படத்தோட ஒன்லைன் கேட்டா ஒண்ணுமா சுவாரஸ்யமா இருக்கும். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு விளம்பர கம்பெனியை வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் எடுக்கிற ஆட்ல இப்ப சரியா இல்லைன்னு மேனேஜர் உன்னை வேலை விட்டு தூக்குறேன்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு பார்த்தா வேலை விட்டு தூக்குறேன்னு சொல்றாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ, இல்ல சார் நான் இன்னும் ஒரு 72 மணி நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆடு கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சவால் விட்டு வராரு. அடுத்து எப்படா ஆடு எடுப்போம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பேச்சுலர் பார்ட்டில நம்ம ஹீரோ கலந்துக்கிறாரு 20 வயசு பசங்க கூட. அடுத்தது நம்ம ஹீரோ அங்க போய் என்ன பண்றாரு, அடுத்து என்னென்ன நடந்துச்சு, அடுத்தது ஆடு சக்சஸ்ஃபுல்லா எடுத்தாரா இல்லையா அப்படி சொன்ன படம் தான் இந்த படம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். அப்படி கதைக்குள்ள போறது முன்னாடி நான் உங்கள் ஓன் ஐஸ் நம்ம சேனல் புதுசா பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ போன்ல பேசிட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு ஜெனிஃபர். இவங்களுக்கு ஒன்றும் 2 பேருக்கும் கல்யாணமே ஆகல. நம்ம ஹீரோக்கு 40 வயசு மேல ஆகுது. இன்னும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல. நம்ம ஹீரோ அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. எப்படிமா இன்னைக்கு போச்சுன்னு. அவங்களும் அப்படியே பேசிட்டு வந்திருக்கு. எப்பதான் நம்ம மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு கேட்க, இல்லம்மா இன்னைக்கு எனக்கு ப்ரொமோஷன் இருக்கு, அது கன்ஃபார்ம் ஆயிட்டு பிறகு கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கம்பெனிக்கு வராரு. அங்க பார்த்தா அங்கே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, நல்லா கண்ணாடி போட்டு குண்டா. என்னடா புதுசா கண்ணாடி எல்லாம் போட்டுருக்கான்னு கேட்கும் போது, இல்ல மச்சான் ஒரு புது அட்வைஸ்மெண்ட் நானும் எடுக்கிறேன், அந்த கண்ணாடி நார்மலான ஒரு கண்ணாடி இல்ல, நீயா பாருன்றா. என்னன்னு பார்த்தா அதுல கேமராலாம் மாட்டிருக்கு. கழுத்துல பார்த்தா ஒரு செயினும் போட்டுருக்கு. அதுல கேமராலாம் இருக்கு. இதான் மச்சான் நான் புதுசா எடுத்து வந்திருக்கேன், இதுதான் ஒரு ஆடாவே எடுக்கணும் போது என்ன கர்மமோ. சரி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கு. அதே டைம்ல நம்ம ஹீரோக்கு போன்ல மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு குரூப்ல நம்ம ஹீரோ ஆட் பண்ணி விட்டுருக்காங்க போல, பேச்சுலர் குரூப். அதுல ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்கு. நான் மயாமிக்கு போறேன், என் கூட யாராவது டிராவல் பண்ண வரீங்களோ வாங்க, அதே மாதிரி போட்டுட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட பட்ஜெட் இல்ல, இதான் நம்ம ரூம்னு காட்டுறேன். என்னன்னு பார்த்தா அது ஒரு ஜெயில் மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஒரு ரூமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, ஏன் இந்த பசங்களை நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது, நம்மளும் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஆளு தானே, இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு $200 அனுப்பி விட, இதை பார்த்து இந்த பசங்க நீங்களும் வரீங்களா மயாமிக்கு போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அதே டைம்ல வெளியே இருக்க லேடி ஹையர் ஆஃபீஸர் கூப்பிட்டாரு, கிளைண்ட் வந்துட்டாங்க இல்லையா, காட்டுங்க அந்த அட்வைஸ்மெண்ட் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அந்த ஒரு அட்வைஸ்மெண்ட் காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு பாட்டில் வச்சு தான் காட்டுறாரு போல ஒரு அட்வைஸ்மெண்ட். அந்த வீடியோ பார்த்துட்டு அங்கே இருக்க கிளைண்ட்டுக்கெல்லாம் மூஞ்சி சொல்லிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த வீடியோ இல்லை, வேற வேணும் அப்படின்னு சொல்ல, அடுத்தது அந்த மேனேஜர் வந்து உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ கிட்ட. தம்பி நீயும் முன்ன மாதிரிலாம் எடுக்கிறது இல்லை, நம்ம கம்பெனிக்காக நீ 10 வருஷம் 5 வருஷம் மேலே உழைச்சிருக்க, ஆனால் முன்ன மாதிரி நீ எடுக்க மாட்டேற ஆடெல்லாம், இந்த ஜென்சி காலத்துக்கான ஆடு நீ எடுக்க மாட்டேற. அது இருக்கான் பத்தியா பின்னாடி இருக்கவன், அவனுக்கு தான் நான் ப்ரொமோஷன் தரலான்னு நினைக்கிறேன். அவன் எடுத்திருக்கிறது வெறும் 2 ஆடு தான் சார். இல்லை அவன் 2 ஆடு எடுத்திருந்தாவும் அவன் பண்ணியிருக்க அந்த ப்ரொமோஷனாலே நிறைய சேல்லாம் இருக்கு, அதனால அவனை தான் ப்ரொமோஷன் கொடுக்க போறான்னும் போது, சார் எனக்கு ஒன்றும் ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க சார், நான் அதுக்குள்ளே நல்லா பண்ணி தரேன், ஒரு நல்ல ஆடை எடுத்து தரேன், அந்த ஆல்கஹால் கம்பெனி வச்சு உங்களுக்கு நல்ல ஆடை எடுத்து தரேன் சார் என்னும் போது, சரி உனக்கு வெறும் 72 மணி நேரம் தான் டைம், 3 நாள் தான், அதுக்குள்ளே நீ நல்ல ஆடை எடுத்துட்டு வந்து தந்தா உன்னை நான் சேர்த்துக்கிறேன், உனக்கு ப்ரொமோஷனும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோ பார்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கான். சரி மச்சான் வீடு வேற கம்பெனி எதனா பார்த்துக்கலான்னும் போது, இல்லை நான் இந்த கம்பெனி தான் வேலை செய்யணும் அப்படின்னு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதே டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒன்று மெசேஜ் எடுத்து, என்னன்னு பார்த்தா அந்த பேச்சுலர் பார்ட்டிக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க போல. ஏன் பேசாம அவங்க கிட்ட இருந்து நம்ம வீடியோ எடுத்து அதை நம்ம அட்வைஸ்மெண்ட்டே போடக்கூடாது, பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நான் மயாமிக்கு போறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறாரு. அங்கே ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்க அந்த ஜெனிஃபர் எங்க போறீங்கன்னு கேட்கும் போது, மயாமிக்கு போறோம். மயாமிக்கு போறீங்களா, என்னாச்சு ப்ரொமோஷனு? இல்ல ப்ரொமோஷன்லாம் கிடைக்கலமா, நான் நல்ல ஆடா கொடுக்குறது இல்லையா முன்ன மாதிரி, அதனால ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் நான் போக போறேன், ஒரு நல்ல ஆடை எடுத்துட்டு வர பண்ணும் போது, எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், உங்களுக்கு ஆல்ரெடி 40 வயசு மேல ஆகுது, எனக்கும் வயசாயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்தில் நம்ம கல்யாணம் பண்ணி ஆகணும் போது நம்ம ஹீரோ அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு எப்படியே கிளம்பிடுறாரு மயாமிக்கு. அடுத்தது அவங்க ஹவுஸ் புக் பண்ண இடத்துக்கும் போறாங்க. அங்கதான் அங்க 3 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தன் பேர் நிக்கு, இன்னொருத்தன் பேர் வந்து மேன்சன், இன்னொருத்தன் பேர் வந்து ஹண்டரு, அடுத்து கூட இன்னொரு ஆள் சுத்திட்டு இருப்பான், அவன் பேர் வந்து ஃப்ரெஷ்மன். இவங்க 4 பேர் தான். அப்படியே சேர்த்து நம்ம ஹீரோவோட 5 பேர் தான் இந்த வீட்டில் தங்க போறாங்க. இப்பதான் எதுக்கு இந்த பார்ட்டின்னு புரியுது. அந்த மாஸ்டனுக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்துல வந்து கல்யாணம் நடக்க போது போல, புது மாப்பிள்ள அவனுக்கு கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போது, அதுக்குள்ள பேச்சுலர் பார்ட்டி மாதிரி கொண்டாடலாம், அதுக்காக தான் இந்த பிளானை போட்டிருக்காங்க. அந்த மொத்த விஷயத்தையும் சொல்ல, அடுத்து நம்ம ஹீரோ ஒரு சூட்கேஸ் வந்து திறக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அதில் மொத்தம் பாட்டிலாக தான் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு ஆட் ரெடி பண்ணார்ல, அதோட பாட்டில் தான் இருக்கு. இதை வச்சு தான் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிளான் போடுறாரு போல, என்ன கதைன்னு தெரியல. அடுத்து நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஆளுங்கிட்ட அப்படியே பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு கதை புரியுது. இந்த ஹண்டருக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிரேக்கப் ஆயிருக்கு போல, அவன் ஒரு தேவதாஸை தான் சுத்திட்டு இருக்கான். அந்த மொத்த கதைலாம் இந்த நிக்கு பையன் சொல்லிட்டு இருக்கா. அடுத்து நிக்கி கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் நிக்கு பையன் கேட்கறான், அங்கிள் உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகும், மேக்ஸிமம் ஒரு 50 வயசு ஆகலான்னு கேட்கும்போது, தம்பி 50லாம் இல்லப்பா, வெறும் 40 தான், உங்க கூட இப்போ பழகிட்டல, எனக்கு இப்போதைக்கு 20 வயசு பையன் மாதிரி தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு நம்ம ஹீரோ
மேலே அவருடைய ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் தனியாக தேக்கலாமே அப்படின்னு சொல்லி சூட்கேஸ் திறக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ஆயில் மாரி எடுத்துட்டு வந்திருப்பாரு. அது மொத்தம் ட்ரெஸ் மேலே பரவிடா. இப்போ என்னடா பண்றது ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பயும் அங்கே பார்த்தா ஒரு கபோர்டு இருக்கு. கபோர்டு ஓப்பன் பண்ண தேவையில்லைன்னு லெட்டர் மாரி எழுதிருக்கு. முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுக்காம அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு. அதில் பார்த்தா நிறைய புது புது ட்ரெஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. மேலே பார்த்தா ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அது நம்ம ஹீரோ வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. அங்க பார்த்தா ஒரு 2 ஆள் நின்றுட்டு இருக்காங்க. அங்க ஆள் வந்து பாஸ் நம்மளுடைய கபோர்டு திறந்துட்டான்னும் போது சரி அவனை நல்லா உன்னிப்பா வாட்ச் பண்ணிட்டே இருந்து அவனுடைய ஒவ்வொரு மூவும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு என்ன கதைன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ட்ரெஸ் கபோர்ட்லேருந்து எடுத்து போட்டுக்கிறாங்க போல. இப்போ ஏதோ ஷாப்பிங்க போகிற மாதிரி தான் தெரியுது. அப்படியே காரில் போயிட்டு இருக்கா. அப்படியே ஷாப்பிங்கில் போய் அங்கே இருக்க மொத்த பொருளையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒயின், விஸ்கி அந்த மாதிரிலாம். நம்ம ஹீரோ அங்கே ஒரு ஜூஸ் டப்பா மாரி இருக்குது. அதை எடுத்து குடிச்சிட்டு இருக்கு. அங்கே இருக்க பசங்களாம் குடிக்காதீங்கன்னும் போது நம்ம ஹீரோ குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே உள்ள பார்த்தா அப்படியே பார்ட்டி மாரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காருக்குள்ளே சரக்காது இதுன்னு போட்டுருக்க. நம்ம ஹீரோ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்தா அந்த ஆள் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லப்பா எல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வீடியோ எடுத்துட்டு இருக்க. நிற்காத பசங்களை யாருமே கண்டுக்கல. அப்படியே எல்லாரும் குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப குடிச்சிட்டாரு போல. பக்கத்து இருக்க மேலே நிற்கு மேலே வாந்தி எடுத்துற இருக்க மொத்த பசங்க மலையான தெரிச்சிடுது. அடுத்தது எல்லாரும் குளிக்கணும் மாரி வர. அங்கே இருக்க ஆளுங்கள்ட்ட யார்ட்டுமே ட்ரெஸ் இல்லை. இருப்பா நான் ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்துட்டு போய் ட்ரெஸ் வாங்கி வர மாதிரி நம்ம ஹீரோ ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு இருக்கா. அதே டைம்ல ஒரு ஆள் வந்து சார் அங்கே இருக்க பசங்களை எவ்வளோ சார் வருவாங்க, எங்கிட்ட கம்மி அமௌண்ட் தான் இருக்கு பரவாயில்லையா அப்படின்னு போது நம்ம ஹீரோ கடுப்பாயிராரு. என்னை பற்றி எப்படி பிராத்தல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆமாலும் இந்த இடத்த விட்டு கிளம்பு நம்ம ஹீரோ துரத்தி விட்டுறா. அதே டைமில் போலீஸ் ஆள் வராங்க. யாருப்பா நீ எதுக்கு இதே மாதிரி இடத்துல நின்றுட்டு இருக்கான்னு கேட்கும்போது சார் இல்லை சார் இதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க மேலே வந்து எடுத்துட்டேன் காசு எடுக்க வந்து சார் ட்ரெஸ் வாங்க தண்ணும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கூப்பிடுன்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை உங்களை பார்த்தா எனக்கு சரிப்பட்ட மாதிரி வரல, இங்கே நில்லுங்க நான் போய் கன் எடுத்துட்டு வரேன், ஹேண்ட் காஃபை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு கிளம்புற மாதிரி தெரியுது. இதை பார்த்து அந்த 4 பேச்சுலர் பசங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி ஓடுறா. நம்ம ஹீரோவும் பின்னாடி துரத்திட்டு ஓடிட்டே இருக்காரு. அதே டைம் அந்த 2 போலீஸுங்களும் நம்ம ஹீரோவை துரத்திட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ மாட்டிக்காரு. அப்போ பக்கத்தில் பார்த்தா ஒரு வேலி மாதிரி இருக்கு. அந்த வேலியில் எகிரி குதிக்கும் போது அங்கே இருக்க போலீஸும் பிடிக்க நம்ம ஹீரோ அந்த போலீஸோட பேட்ச் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாரு தெரியாம. அடுத்த வீட்டுக்கு வந்து இங்கே எப்பனப்பா என்னை விட்டு ஓட்டிங்கன்னு கேட்கும்போது உங்களால் தான் இந்த பிரச்சனையாக வந்துச்சு, அதனால தான் உங்களை விட்டு ஓட்டேன் அப்படி பசங்க சொல்ல அடுத்து எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ எடுத்த மொத்த வீடியோ லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆடுக்காக நம்மளுக்கு தேவைப்படும் மாதிரி. அடுத்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்காரு. தம்பி இந்த ஆள நம்மளுக்கு சுத்தமாக பத்தாது, நிறைய கிளிப்ஸ் தேவைப்படுது, அதனால நிறைய வேணும்னும் போது நிறைய வேணுமா சும்மா இங்கே 2 கிளிப்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த பசங்க திட்டுறாங்க. நான் எப்படி எடுக்கிறதுன்னும் போது இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் இதே மாதிரி நடக்கும்னு, அதனால தான் உன் பேக்கில் ஒன்று எடுத்து வச்சிருக்க மாதிரி பாருன்னும் போது என் பேக்கில் என்ன எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திறக்கிறாரு. என்னென்னு பார்த்தா இந்த ஸ்டார்டிங் சீனில் இந்த கண்ணாடியில் வந்து கேமரா இருக்கிற மாதிரி, அடுத்தது வந்து செயினில் கேமரா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அது மொத்தத்தையும் எடுத்து வச்சிருக்கான் போல அவன் பேக்கில் அவனுடைய ஃப்ரெண்டு. இது கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தேங்க்ஸ் மச்சான், நான் மட்டும் ப்ரொமோஷன் வாங்கினா உனக்கு சேலரி ஏற்றி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வராரு. சாரி கைஸ் நான் தெரியாமல் நேற்று பண்ண ஒரு சின்ன தப்பால் இதே மாதிரி நடந்து போச்சு, ஆனால் உங்களுக்காக நான் இன்னைக்கு வெளியே கூட்டின்னு வர போகிறேன், கப்பலில் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் சொல்லி நம்ம ஹீரோ கப்பலில் அந்த கப்பல் பார்ட்டி கூட்டிட்டு போவோம். அங்கே பார்த்தா செக்யூரிட்டி உள்ள வர மாதிரி தெரியல. உன்னுடைய நேம் என்ன சொல்ல அப்பதான் உள்ள விடணும் போது நம்ம ஹீரோ மாற்றி நேம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த செக்யூரிட்டி இதே மாதிரி நேமே இல்லாமல் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் போது நம்ம ஹீரோ என்னுடைய பவர் காமிச்சாகணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா நேற்று அந்த போலீஸ் பேட்ச் எடுத்துட்டு வந்தார்ல அந்த பேட்சை காட்ட இதை பார்த்து அந்த செக்யூரிட்டி சார் நீங்கள் உள்ள போங்க சார், உள்ள போங்க சார் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து இந்த பேச்சுலர் பசங்களை உள்ள அமுச்சு விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா யங்ஸ்டர் ஆளுங்க தான் காட்டுறாங்க. ஏதோ ட்ரக் மாதிரி இருக்கு, அதை பையில போட்டு ஒரு இடத்தாண்ட ஒளிச்சு வைக்கிறாங்க. எந்த இடத்தாண்ட ஒளிச்சு வைக்கிறாங்க ஒண்ணுமே தெரியல. அப்படியே கட் பண்ணி சின்ன மேலே தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதில் ஒரு ஃபுட்டேஜை எடுத்து வச்சிட்டு இருக்காரு தேவைப்படுதுன்னு. அப்படியே இந்த சொன்னது பார்த்தா அந்த புது மாப்பிள்ள ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல, என் லவரை விட்டு என்னால் தனியாக இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லவ்னா என்ன அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்து நம்ம ஹீரோக்கு ஜெனிஃபர் தான் ஞாபகம் வருது. சரி நம்ம ஜெனிஃபருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ ஜெனிஃபருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். ஆனால் சுத்தமாக ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா ஜெனிஃபரை தனியாக விட்டு வந்துட்டுமே அந்த மாதிரி. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் தான் காட்டுறாங்க. அந்த ட்ரக்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ சாப்பாடு எங்கன்னா இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்க அதை பார்த்து அந்த கேங்ஸ்டர் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்றாங்க. அந்த கேங்ஸ்டர் ஆள் கேட்குறான் யார் உண்மையாக சொல்லு நீ போலீஸ்ன்னும் போது இல்லை சார் நான் போலீஸ்லாம் இல்லை சார், நான் நார்மலான ஒரு ஆள் என்னும் போது நார்மலான ஆள் தானே, சரி புரி இது இருக்கு பிறந்த ஓகேண்ணே அது உரின்னும் போது நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒத்திக்க மாட்டாரு. நீ மட்டும் போலீஸ் இல்லைன்னு சொல்கிறல்ல அப்போ உரி, நீ போலீஸாக இருந்தால் உன்னை எங்கே சுட்டு தள்ளிடணும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை உரிறாரு. கடைசியில் ரொம்பவே போதையாயிடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ வெளியே அமுச்சு விட்டுறாங்க. வெளியே வந்து நம்ம ஹீரோ செம போதையில் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ பேசுறது ட்ரக் டீலர் மாதிரி தான் பேசிட்டு இருக்கு. அதே டைமில் ஒரு ஆள் நடந்து வர தேவையில்லாமல் நம்ம ஹீரோ வேணுமே அந்த ஆளுக்கிட்ட சண்டை சிக்க அந்த ஆள் நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறாரு.
இந்த டைம்ல நம்ம ஹீரோ செம கடுப்பாயி அந்த ஆளை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிக்க அவன் பயந்தே ஓடிடுறான். இதெல்லாம் பார்த்து அந்த 2 பேச்சுலர் பசங்க இவர் பெரிய ஆளா இருப்பார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஓடிடுறாங்க. அதே டைம்ல மேலே வந்து நம்ம ஹீரோ செம்மையா போதையில உளறிட்டு இருக்காரு. நான் தான் ட்ரக் டீலர், என்கிட்ட வாங்க ட்ரக் தரேன் இது தரேன்னு சொல்லி உளறிட்டு இருக்க. ஒரு டைம்ல என்ன ஆயிடுது, நம்ம ஹீரோ மேல் எட்ஜில் நின்று இருப்பாரு, ஸ்லிப்பாகி கீழே விழுந்தாரு. அதே டைம்ல பக்கத்துல பார்த்தா ஒரு போட்டு மாதிரி இருக்கு, தண்ணியில போற போட்டு மாதிரி. அதுல எஸ்கேப் ஆகி இவங்க 5 பேரும் கிளம்பிடுறாங்க. மேல இருக்க வில்லவங்க கத்திட்டு இருக்காங்க. எது கத்திட்டு இருக்காங்க ஒண்ணுமே தெரியல. அடுத்து நம்ம ஹீரோ கரைக்கு வந்துட்டு போன் எடுத்து பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ட்ரக்ல அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. அந்த மொத்த வீடியோ நம்ம ஹீரோ பார்த்துட்டு நானடா பேசுன மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அதே டைம்ல நம்ம ஹீரோ அங்க நின்று பேசின மொத்த வீடியோ யாரோ இன்டர்நெட்ல போட்டான் போல. நம்ம ஹீரோ அப்படியே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ அங்க எடுத்த கிளிப்லாம் லேப்டாப்ல பண்ணிட்டு இருக்கு. அதே டைம்ல நிக்கு பையன் வர, நாங்க வேற இடத்தான போறோம், நீங்க வீட்டுல இருங்க, வீட்டுல ஸ்டே பண்ணுங்கன்னும் போது ஏன் இதே மாதிரி பேசுறேன், நானும் வரேன், இந்த வாட்டி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உங்க கூட வந்து நான் கம்முனே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அங்க போய் பார்த்தா நிக்கு வந்து அந்த புது மாப்பிளைக்கு ஒரு ஆல்பம் மாதிரி எடுத்து கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்க போல. அந்த மொத்த போட்டோ அடுத்தது நினைவுகள்லாம் ஒரு மாதிரி போட்டோ எடுத்து ஆல்பமா ரெடி பண்ணியிருக்கான் போல. இது உனக்கு தேவைப்படணும் போது இது பார்த்தா ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோ அது வாங்கி பார்க்கலான்னு மாரி பாக்குறாரு. நம்ம ஹீரோ பார்க்க சொன்ன உட்காந்து அந்த பேப்பரை பிடிச்சி கசக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இது பார்த்து அந்த நிக்கி இவன் கீச்சு போட்டுருவானால நம்ம ஹீரோ கிட்ட இருந்து இந்த நிக்கு வாங்கிக்கிறான். அதே டைம்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண நம்ம ஹீரோவும் ஓரமா வந்துட்டாரு. டேய் செம ஃபுட்டேஜ்லாம் மாட்டிருக்கு, ஏன்னா நீ நம்பர் 1 ட்ரெண்டா போயிட்டு இருக்கேன்னும் போது யாரையும் எத்த வீடியோ போட்டானே தெரியல மச்சான், தேவையில்லாம பிரச்சனையில வேற மாட்டிக்கணும் அப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்க 2 வெயிட்டர், சார் நீங்க தானே சார் அந்த வீடியோவில் ட்ரெண்ட் ஆனவங்க, என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க சார் அப்படி போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதே டைம்ல வில்லன் கும்பலை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எங்க இருக்கான மாதிரி தேடிட்டு இருக்கு. அதே டைம்ல நம்ம ஹீரோ அங்க பார்ல இருக்கிறது யாரோ போட்டோ எடுத்து அந்த வில்லன் குரூப்புக்கு அனுப்ப அவனும் அந்த பாராண்ட வந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி சரி இந்த நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நிக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கா. அதே டைம்ல நிக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். என்னென்னு கேட்கும்போது அந்த பொண்ணு கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரிவா நான் அவனை பேச வைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்டலாம் பேசிட்டு அடுத்தது மொத்த ஃப்ரெண்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம்ல அந்த வில்லன் குரூப் நம்ம ஹீரோவை தேடி இந்த பாருக்கே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ எங்க இருக்கான மாதிரி தான் அந்த வில்ல பையன் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டினா அந்த 4 பொண்ணுங்க வேணாம், நம்மளுக்கு இந்த பார் செட் ஆகாது, நம்ம வேற பாருக்கு போகலாம், அங்கே போய் என்ஜாய் பண்ணலான்னும் போது நம்ம அங்கேயே போகலாம் அப்படி அங்கே இருக்க மொத்த பேரும் சொல்றாங்க. அடுத்து இந்த இடத்த விட்டு போற மாதிரி தெரியுது. அப்படியே வில்ல போய் அங்கேயும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இருக்கிறானா இல்லையான்னு நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ வண்டியில் ஏறிட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு. மொத்தம் 4 பொண்ணுங்க அடுத்தது 5 பசங்க மொத்த பேரும் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே குடிச்சிட்டு தான் போயிட்டு இருக்காங்க சரக்கா. அப்படியே குடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு கண்ணு சொக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த லேடிஸுங்க 4 பேரும் அந்த சரக்கே குடிக்கல, இந்த ஜென்ஸ் மட்டும் தான் குடிச்சிருக்காங்க. அப்பதான் என்னன்னு புரியுது, அந்த ட்ரிங்க்ஸ்ல வந்து மயக்க மருந்து கலந்துட்டு இருக்காங்க போல. இந்த 4 பொண்ணுங்களும் ஃப்ராடு போல, 10 பேரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. மறுநாள் தான் நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா கடல் ஓரமா கண்ணு முழிக்கிறாங்க. அவங்க எந்த இடத்துல இருக்காங்க கூட ஒண்ணுமே புரியல. அவங்க கிட்ட சல்லி பைசாவும் இல்லை, போனும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆசையா வச்சு அந்த ஆல்பம் கூட காணோம், அது கூட மொத்தம் திருட்டிட்டு போயிட்டு இருக்காங்க போல. இதெல்லாம் பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நம்ம ஹீரோனால தான் வந்துச்சு, இவ தான் நம்ம கூட்டிட்டு போய் இதே மாதிரி பண்ணிட்டாரு, கடைசியில் பாரு இவர் தான் நம்மள இதே மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கரைச்சி கொட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணது ஒண்ணுமே தெரியல. சரி விடு, நடந்து போச்சு, முதல்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோம் கூட தெரியல, முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பணும், சீக்கிரமா நம்ம சிட்டிக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒன்று நோட் பண்றாங்க, அங்க பார்த்தா ஒரு போட் இருக்கு. இது பார்த்து நம்ம ஹீரோ அந்த போட் ஆண்ட போலாம், அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த போட் ஆண்ட போனா அங்க 2 பேர் இருக்கிறாங்க. பட்டு கன் எடுத்து சொல்லான்னு ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இல்ல சார் நாங்க தெரியாம இதே மாதிரி தீவுல மாட்டிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல அந்த ஆளுங்களும் சரி பரிதாபப்பட்டு நம்ம ஹீரோ அடுத்த 4 ஃப்ரெண்ட்ஸுங்களும் கப்பல்ல இருக்க ஒரு அண்டர் கிரவுண்ட்ல உட்கார வைக்கிறாங்க. அடுத்து நிக்க அப்படியே பேசிட்டே இருக்கான், அந்த ஆல்பம் போயிடுச்சு எல்லாம் உன்னாலதான் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்கு. அதே டைம்ல அங்க ஏதோ நாத்தடிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு அங்க ஒரு பாக்ஸை திறந்து பார்த்தா அதுல பார்த்தா விலங்கோட ஆர்கன்ஸ்லாம் இருக்கு. இதே அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மேல பார்த்தா ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி இருக்கு. அதுல பார்த்தா கன் வச்சு சுடுற மேல சத்தம் கேட்குது. இது பார்த்தா அவங்க மிரண்டே போயிடுறாங்க. அப்பதான் புரியுது இந்த 2 ஆளுங்களும் விலங்கோட ஆர்கன்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரி ஒரு ஆளுங்க போல. ஐயோ நம்ம இந்த போட்ல இருக்கோம், அடுத்தது போலீஸ் போச்சா நம்மளதான் பிடிப்பாங்க, அவ்வளவுதான் ஜெயில தான் மாட்டப்பறம் பேசிட்டு இருக்க நேரத்துல அந்த கப்பலுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் அந்த நிக்கு பையன் சொல்றான், இந்த விலங்கு ஆர்கன்ஸ் இருக்குல்ல, இதை வச்சே நம்ம சிட்டி சைடு போயிடலாம் அப்படின்னு நிக்க ஐடியா சொல்ல எல்லாரும் விலங்கோட ஆர்கன்ஸை பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே கடலுக்குள்ள குதிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முன்னாடி போய் ஒரு வழியா சிட்டி சைட வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ எப்படா வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் படுக்கிறாரு. அங்க பார்த்தா ஒரு ஜெல்லி ஃபிஷ் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ பட்டு நீச்சுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஜெல்லி ஃபிஷ் மேலே இருக்கிற அந்த ஆசிட் நம்ம ஹீரோ மேலே பட்டுருது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோட மூஞ்சி நல்லா தேன் கொட்டின மாதிரி வீங்கி போயிடுது. அப்படியே கட் பண்ணி அந்த வெள்ள பசங்க தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எங்க இருக்காருன்னு ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க போல. முதல்ல அந்த வீட்டுக்கு போய் அவனை பிடிக்கணும், அவங்ககிட்ட இருக்க ட்ரக்ஸை முதல்ல எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இருக்க எடிட்டிங். அதே டைம்ல அந்த நிக்கு மொத்த பேரை வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ மொத்த விஷயமா சொல்லிடுறாரு. இதே மாதிரி தான் அட்வைஸ்மெண்ட்டுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு. இதை பார்த்து அந்த நிக்கு மொத்த பேரும் கடுப்பாயிடுறாங்க. எங்களை வச்சு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம் நினைச்சிங்க பாத்தீங்களா,
எங்களோட லைஃப் எப்படி போட்டாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? நாங்கள் ஃப்ரெண்டாக பார்த்தோம். ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நாங்கள் யோசிக்கல அப்படின்னு பேசி அந்த நிக்கு பையன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த லேப்டாப்பை தூக்கி அங்கே பக்கத்தில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, அதுக்குள்ளே போட்டுறான். அவ்வளோதான், லேப்டாப் நாசமாக போயிடுது. கடைசியில் நம்ம ஹீரோவே வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. மொத்தம் பொருளையும் நம்ம ஹீரோ கீழேயும் தூக்கி போட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு எங்கே போகிறது ஒன்றும் தெரியாமல் ஒரு பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அதே டைமில் பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்ஸில் நம்ம ஹீரோ ஏமாத்தினாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 4 பொண்ணுங்க இப்போ வேற ஒரு பசங்களை ஏமாத்தலாம் ட்ரை பண்ணுறாங்க போல, காரில் ஏற்றிட்டு இருக்காங்க. இது பார்த்து நம்ம ஹீரோ இந்த பொண்ணை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த காருக்குள்ளே போயிடுறாரு. அங்கே இருக்க பசங்கள்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு, இந்த பொண்ணுங்க நீங்கள் நினைக்கிறவங்க மாதிரி நல்லவங்களாம் இல்லை, உங்களோட மொத்த பணத்தையும் அடுத்தது உங்ககிட்ட இருக்க மொத்த பொருளையும் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லும் போது அங்கே இருக்க பசங்க யாருமே நம்புறமே தெரியல. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்றாரு, அந்த ஆல்கஹால் குடிச்சிட்டீங்களா, யார் குடிச்சிங்கன்னு கேட்கும்போது அங்கே ஒருத்தன் கை தூக்குறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ மயக்கம் அடி வைப்பார் அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவனும் மயக்கம் மாட்டிறான். இதை பார்த்தா அந்த பசங்க உஷாராயிடுறாங்க. இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லி இந்த கார் விட்டு எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. அடுத்தது கார் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பிடிச்சி செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படியோ டிஃபென்ஸ் தான் பண்றாரு, ஆனால் ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோ அங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க, அங்க இருக்க பொண்ணு ஹீல்ஸ் சப்பல் வச்சு நம்ம ஹீரோ கூத்த ட்ரை பண்றேன். நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க தலைக்காணி வச்சு எப்படியோ மடிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ இந்த காரை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தவர் போய் அந்த பசங்கள்கிட்ட போய் இந்த புக்கை கொடுக்கலாம், அந்த ஆல்பத்தை கொடுக்கலாம், சந்தோஷம் ஆடிவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆல்பத்தை கொடுக்கலாம் போனா அங்க பார்த்தா ஒரு டெஸ்ட். என்னன்னு பார்த்தா அந்த புது மாப்பிள்ளை வந்து காணோம், எங்கடா போனா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சொல்றாங்க, அந்த கேங்ஸ்டர் பசங்க வந்து நம்ம ஹீரோ இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சாங்களே, அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போலாம் தான் அப்படி வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க இல்லாதனால அந்த புது மாப்பிள்ளையை தூக்கின்னு போயிட்டு இருக்காங்க போல. அவன் மட்டும் எங்களுக்கு வந்தாகணும், என்னுடைய பொருள் மொத்தம் அவங்ககிட்ட தான் இருக்கு, என்னோட கொக்கைன் ஃபுல்லா அவங்ககிட்ட தான் இருக்கு, கொக்கைன் மட்டும் வரலனா உன் ஃப்ரெண்டை உயிரோட பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு மிரட்டி விட்டு போயிருக்காங்க போல. அந்த மொத்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த அண்டர் பையன் சொல்லிட்டு இருக்கான். டே எனக்கு கொக்கைன் எங்க இருக்கு கூட தெரியாதுடா, என்னடா பேசிட்டு இருக்கீன்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, புடி இந்த ஃபோனு, கொக்கைன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கு, இதில் ஃபோன் பண்ணால் எந்த அட்ரஸ் வரணும் சொல்லுவாங்களே, அங்கே போய் நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர வேண்டியதான், கொக்கைன் எங்கே இருக்குன்னு போய் எடுத்துட்டு வா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கடுப்பு வராரு. டே நான் கொக்கைன் கையிலடா வச்சுட்டு இருக்கேன், எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி கூட்டிட்டு போறாரு. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கப்பலேருந்து கீழே வந்திருப்பாங்களா, அப்போ ஒரு போட்டால் தான் தப்பிச்சிருப்பாங்களா, அதுக்குள்ள தான் அந்த மொக்க கொக்கைன்னு லோட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அதான் நம்ம ஹீரோ தெரியாம எடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த மொத்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறாரு. அந்த வண்டி பின்னாடி தான் இருக்கும், வீட்டுக்கு பின்னாடி. அந்த வண்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ள தான் மொத்த கொக்கைன்னு இருக்கும். அந்த மொத்தத்தையும் ஒரு பேக்ல போட்டு வச்சுட்டு ஃபோன் பண்றாங்க. எங்கிட்ட கொக்கைன் இருக்கு, எங்க வரும்னு கேட்கும்போது, தம்பி நீ பேசக்கூடாது, உன் பாஸ் தான் பேசணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். யாரா பாஸ், யார்கிட்ட பேசணும் போது நீங்க தான் பாஸ்ன்றான். டேய் நான் யாரா பாஸ், நான் தானே பேசணும் போது இல்ல நீங்க அந்த ட்ரக் எடுத்தா பேசுவீங்க பாத்தீங்களா, அந்த பாஸை தான் அவனுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் ஈஸிக்கு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ட்ரக் ஈஸ்ட்டு பேசுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு சுத்தமா போதை ஆகல. டேய் இனிமேல் நான் யூஸ் பண்ண ஒரேடியா பரலோகம் தாண்டா போனோம் அப்படின்னும் போது பட்டு நாங்க அண்டர் என்ன பண்றேன்னா பக்கத்துல அந்த ட்ரக் இருக்குல்ல, அது எடுத்து ஏதோ பான்ஸ் போடுற மாதிரி நம்ம ஹீரோ மூஞ்சில் தெளிச்சு விட்டுரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அப்படியே கீழே விடுறாரு. அவ்வளவுதான் ஹீரோ காலி ஆயிட்டாருன்னு பார்த்தா அடுத்து கண்ணாடி போட்டு ஸ்டைல ஏஞ்சிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ட்ரக் டீலரா நம்ம ஹீரோ மாட்டாரு. அப்படியே ட்ரக் டீலர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்து அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி எங்க வரணும் அப்படின்னும் போது அட்ரஸ் சொல்றேன். அந்த அட்ரஸ் கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம அண்டர் கொஞ்சம் முன்னாடி வர செவுல்ல ஒரு அடி அடிக்கிறார். நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கோல, எதுக்கு நீ பேசாம இருக்க பேசணும் போது நம்ம அண்டர் ஹலோ அப்படின்னு பேசுறான். இது கேட்டு காண்டவன திருப்ப அந்த ட்ரக் டீலர் நாங்க பேசிட்டு இருக்கோல, குறுக்க நீ எதுக்கு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி திருப்ப அடிக்கிறான். டேய் இவனடா சைக்கோவா இருப்பான் போலயா அப்படின்னு அங்க இருக்க ஆளுங்களை யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. இப்போ அந்த கேங்ஸ்டர் சொன்ன இடத்தாண்ட நம்ம ஹீரோ அடுத்து அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து அந்த கேங்ஸ்டர் சொன்ன இடத்தாண்ட அப்படியே போறாங்க 4 பேர் சேர்ந்து. அங்கே பார்த்தா புது மாப்பிள்ளை அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க போல, மூஞ்சில மாஸ்க்லாம் போட்டு வச்சு. அடுத்து மெயின் கேங்ஸ்டர் வர ஆரம்பிக்கிறான். எவ்வளோ திகிரி தான் என் கப்பலாண்டே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போன அந்த ட்ரக்ஸை நீ எடுத்துகிட்டு போவ சொல்லு, எவ்வளோ பெரிய நீ ஆளாக இருக்க, உன்னெல்லாம் வளரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணு நீட்டேன். இது பார்த்து நம்ம ஹீரோ பயந்துறாரு. சார் என்ன ஒன்றும் சுற்றாதீங்க சார், நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு தான், நீங்கள் நினைக்கிற கேங்ஸ்டரும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஒரு நார்மலான ஒரு ஆளு தான். அன்னைக்கு தெரியாமல் கொக்கைன் அதிகமாக எத்தனாலும் உங்களோட வண்டியை தெரியாமல் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன், எனக்கு அதில் ட்ரக்ஸ் இருக்குன்னு எனக்கு உண்மையாகவே தெரியாது, நான் தெரியாமல் தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போனேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஒன்றும் நம்பலையா, சரி என்ன வேணா பண்ணுங்க, அந்த 4 பசங்களை விட்டுருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கதற ஆரம்பிக்க. இது பார்த்து அந்த கேங்ஸ்டர் ஒரு மாதிரி சமாதானம் ஆடைய ஆரம்பிக்கிறான். இந்த ட்ரெஸ் தெரியுதா, இது வந்து எங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ஸு, நான் கடைசி டைமில் கூட எங்கள் அப்பா கூட நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறான். எங்கள் அப்பாவோட ட்ரெஸ் நீ போட்டிருக்க, பார்க்க எங்கள் அப்பாவும் மாதிரி தான் இருக்க, ரொம்ப நல்ல மனசாக தான் இருக்க, புடி உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போ, ஆனால் திரும்ப இந்த சைடு மட்டும் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேங்ஸ்டர் கிளம்பிட நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறாரு. அப்படியே மறுநாள் தான் காட்டாங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஊருக்கு போகிற நேரம் வந்துச்சு, அவ்வளோதான் நம்ம போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அங்கே இருக்க பசங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம நிக்கலாம் அழுவ ஆரம்பிச்சிடறான். எப்படி உங்களை விட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு அழுவ ஆரம்பிக்க. டேய் இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் ஆக போதில் நானும் வந்துடுறேன், பார்ட்டியில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புற மாதிரி தெரியுது. அப்படியே நம்ம ஹீரோ ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃபோனில் மெசேஜ் வர ஆரம்பிக்குது. என்னென்ன மெசேஜ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆட் எடுக்க தானே வந்தாரு, அந்த ஆடு
யாராவது அமைச்சிருக்காங்க, வேற யாரும் இல்ல, அந்த நிக்கு பையன் தான் அமைச்சிருக்கான் போல. இந்த ஆடு எப்படி உனக்கு கிடைச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி கேட்க, அப்பதான் சொல்றான் அந்த ஹார்ட் டிஸ்கை மட்டும் தனியாக எடுத்து அதில் இருக்க ஃபுட்டேஜ்லாம் ரெடி பண்ணி தான் ஒரு ஆடை எடிட் பண்ணியிருக்காங்க போல. அந்த மொத்த விஷயத்தையும் சொல்ல இது கேட்ட நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அடுத்து கட் பண்ணி இந்த கம்பெனி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒருவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வர மாதிரி தெரியுது. எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கம்பெனிக்கு வரல, ஜெனிஃபர் பார்க்க தான் வந்திருக்கான் போல. நம்ம ஹீரோ ஜெனிஃபர் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி தெரியுது. அப்படியே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ சொல்றாரு, இனிமேல் நான் கம்பெனிக்கெல்லாம் போக போறது இல்லை, நானே ஓன் கம்பெனி பண்ண போறேன், நான் தான் மேனேஜர், நான் தான் சிஓ, எல்லாமே நான் தான், எனக்கு கீழே ஒரு 4 பசங்களை சேர்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே 1 மாசம் தான் கழிச்சு காட்டுறாங்க. அந்த புது மாப்பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை, அந்த இடத்துல தான் வந்திருக்காங்க போல. நம்ம ஜெனிஃபரும் நம்ம ஹீரோவோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதே டைம்ல வந்து நிக்கு பையன் வரான். சார் ஆஃபீஸ் சார் அப்படின்றான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த 1 மாசத்துல கம்பெனியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல. எம்ப்ளாயா இவங்க 4 பேரும் சேர்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம் மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லியே ஆகணும். இதேமாரி புது புது படம் தேடி போடுறேன், அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன படம் வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் கேட்குற படத்தை நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகே கைஸ், படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்கிறேங்க. அதோட புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதோட கமெண்ட் பக்கத்தில் ஐப்போன்னு ஒன்று இருக்கும், அது கண்டிப்பாக தொடுங்க. ஒரு 10 பேர் தொட்டால் ஒன்று ஒரு 10 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதோட என் சேனலில் கொஞ்சம் வளர வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்கிறேங்க. அதோட புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதோட வித்தியாசமான ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.